பீட்டா ப்ரீடிங் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருந்தாலும் அந்த ஃப்ரைஸை வந்து க்ரூம் பண்ணி சைஸ் கொண்டு வரது தான் ரொம்பவே பெரிய பெரிய விஷயம். ஸோ அந்த ஃப்ரைஸை தான் நம்ம இப்போ வந்து க்ரூம் பண்ணிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஈஸியான டிப்ஸை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணுற அளவுக்கு வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். ப்ளஸ் ஹெல்த்தியான ஃபீடு வந்து கொடுக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீக்ரெட். இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டா மட்டும் நம்மளால ஃப்ரைஸ் வந்து காப்பாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதுக்கு அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா பீட்டா பாட்டிலிங் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து நிறைய பாட்டில்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஃபுல் கர்ட்டனே வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 92 பாட்டில்ஸ் பக்கம் இருந்தது. ஸோ எல்லா பாட்டில்ஸும் அதோட டாப் வந்து வெட்டி வாட்டர் சேஞ்ச் ஈஸியாக பண்ணுற அளவுக்கு நிறையா ஹோல்ஸ் போட்டு விட்டாச்சு. ஸோ வாட்டர் சேஞ்ச் வந்து ஈஸியாக இருக்கும். பீட்டா வந்து வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவலான பாட்டிலிங் மெத்தட் கொடுத்தா தான் அது வந்து ரொம்ப சீக்கிரம் வளரும். அதுக்கப்புறம் வாட்டர் சேஞ்ச் ரொம்ப முக்கியம். வாட்டர் சேஞ்ச் ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று தட்டுருங்க.